டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட கட் ஆஃப் குறித்தும் கவுன்சிலிங் குறித்தும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். நம்மளோட கட் ஆஃப் எவ்வளவு இருந்தாலும், கம்மியா இருந்தாலும், கூடுதலா இருந்தாலும், உங்களோட ரவுண்ட்ஸ்ல நீங்க எந்த ரவுண்ட்ல வருவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும், டோட்டலா நம்மளோட தமிழ்நாடு அரசு கல்லூரிகள்லயும் பிரைவேட் காலேஜஸ்லயும் எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க வந்து அந்த சீட்ஸ்க்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு, ரெண்டாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கவுன்சிலிங்ல வரக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்க்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பிஃபார்ம். இந்த பிஃபார்ம் கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 120 சீட்ஸ் இருக்குது. 2 காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ்ல 2 சீட் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கான காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா 6 காலேஜ் இருக்குது, 35 சீட் இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல், சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 காலேஜ் இருக்குது. அதே நேரத்துல 315 சீட் இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியா எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க, இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு அடுத்த கோர்ஸ் வந்து பிபிடி, பேச்சுலர் இன் பிசியோதெரபி. இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 3 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. நமக்கு டோட்டலா வந்து 80 சீட் இருக்குது. அதே மாதிரி பிஏ எஸ்எல்பி ஒரே ஒரு காலேஜ்ல தான் இந்த கோர்ஸ் இருக்குது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். டோட்டலா வந்து 25 சீட் இருக்குது. சோ இந்த சீட்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் நமக்கு கவுன்சிலிங்ல கொடுத்த சீட்ஸ். இந்த வருஷம் சீட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கே தவிர, பொதுவா எந்த வருஷமும் சீட்டை வந்து கம்மி பண்ண மாட்டாங்க, குறைக்க மாட்டாங்க. எல்லா வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் சீட்ஸ் என்னதான் செய்வாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 19 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. டோட்டலா வந்து 300 சீட்ஸ் இருக்குது. சோ நெக்ஸ்ட் பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. சோ இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 5 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 55 சீட்ஸ் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 5 மெடிக்கல் காலேஜும் 45 சீட்ஸும் இருக்குது. அடுத்து பேச்சுலர் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த கோர்ஸ் வந்து 2 காலேஜ்ல தான் இருக்குது, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட கடலூர் மெடிக்கல் காலேஜ்ல டோட்டலா வந்து 30 சீட்ஸ் இருக்குது. அண்ட் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. இந்த கோர்ஸ்க்கு வந்து 7 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, 115 சீட்ஸ் வந்து டோட்டலா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 240 சீட்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அடுத்து பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 17 கவர்மெண்ட் காலேஜும் 320 சீட்ஸும் என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அடுத்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 12 கவர்மெண்ட் காலேஜும் 172 சீட்ஸும் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு 8 கவர்மெண்ட் காலேஜும் 135 சீட்ஸும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. இந்த கோர்ஸை பொறுத்தவரையில 13 மெடிக்கல் காலேஜும் 205 சீட்ஸும் நமக்கு வந்து இருக்குது. அடுத்து பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட். இதை பொறுத்தவரையில நமக்கு வந்து 13 மெடிக்கல் காலேஜும் 240 சீட்ஸும் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. இந்த கோர்ஸை பொறுத்தவரையில நமக்கு வந்து 12 மெடிக்கல் காலேஜும் 230 சீட்ஸும் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. இந்த கோர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் 158 சீட்ஸும் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் ஒரே ஒரு காலேஜ்ல தான் இருக்குது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், 20 சீட்ஸ் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ பிசியாலஜி. டோட்டலா 3 காலேஜ்ல 20 சீட்ஸ் இருக்குது. சோ இவ்வளவுதான் நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான சீட்ஸ். சோ டோட்டலா கவர்மெண்ட் செக்டார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2860 சீட்ஸ் இருக்குது. சோ இந்த சீட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 3000 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சோ இந்த சீட் வேக்கன்சி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நமக்கு வந்து கொடுத்த சீட் வேக்கன்சி. இந்த வருஷம் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்போது எக்ஸாக்டா எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத சீட் வேக்கன்சியா நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதை பார்த்துட்டு தான் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க. இனி நமக்கு பிரைவேட் காலேஜ், அதாவது எஸ்எஃப் காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். எஸ்எஃப் கோர்சஸை பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் வந்து பிஃபார்ம். சோ பிஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பிரைவேட் காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ இந்த பிஃபார்முக்கு லாஸ்ட் இயர் வந்து நமக்கு எவ்வளவு காலேஜஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா 86 காலேஜஸ் கொடுத்திருந்தாங்க, 5259 சீட்ஸ் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து எப்பவுமே சீட்ஸ் வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். சோ மேல பொறுத்தவரையில லாஸ்ட் இயர் வந்து நமக்கு
எவ்வளவு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 308 சீட்டு 74 காலேஜ்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலை பொறுத்தவரையில எப்பவுமே நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஃபீமேல் நர்சிங் காலேஜஸ் வந்து நிறையவே என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபீமேல் பொறுத்தவரையில பிஎஸ்சி நர்சிங்க்கு நமக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய நமக்கு போன வருஷம் எவ்வளவு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஸோ போன வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 223 காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 8661 சீட் வந்து ஃபீமேலுக்கு போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிபிடி பேச்சுலர் இன் பிசியோதெரப்பின்னு எடுத்தோம்னா நமக்கு வந்து ஓரளவு கம்மியான காலேஜஸ் தான் இதுல இருக்கும். 49 காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 1967 சீட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேச்சுலர் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த கோர்ஸை பொறுத்தவரையில நமக்கு வந்து 9 காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 9 காலேஜ்ல 380 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸ் போக நமக்கு லாஸ்ட் இயர் வந்து இன்னும் 3 கோர்சஸ்க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி டெக்னாலஜி ஒரே ஒரு காலேஜ், சென்ட் ஜான்ஸ் வெள்ளூர்ல உள்ள ஒரு காலேஜ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கும் அந்த காலேஜ் கொடுத்துருந்தாங்க. ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இந்த 3 கோர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 15 சீட் 20 சீட் அந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து ஒரு 20 சீட்ஸ் இந்த ஒவ்வொரு காலேஜுக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவு சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 20,000 சீட்ஸ் வந்து நமக்கு பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தவரையில கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜ் ரெண்டுக்கும் சேர்த்து அப்ராக்சிமேட்டா 20,000 சீட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங்ல வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைனலா நமக்கு எவ்வளவு சீட்ஸ் வருது அப்படிங்கிறது அந்த கவுன்சிலிங்க்கு முன்னாடி நமக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிற சீட் வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணலாம். தேங்க்யூ.